நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, நம்ம சில நேரங்கள்ல நம்மை விட்டு அநேகர் விலகி போனது போல இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்கள் சில சூழ்நிலைகள் இது நமக்கு எல்லோரும் நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறது போல இருக்கும். இந்த காலை பொழுதுல விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று இந்த காலை பொழுதுல நமக்கு கூறுகிறார். அல்லேலூயா. ஆமா, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, யோசுவா அவர் பாருங்க, ஒரு பயந்த சூழ்நிலை, ஒரு குழம்பின சூழ்நிலை, ஒரு பயமான சூழ்நிலை, ஒரு குழப்பமான சூழ்நிலை, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலை. மாத்திரமல்ல, நடத்தி வந்த தலைவர் இந்த கூட்டங்களை விட்டு விலகி போன சூழ்நிலை. விலகி போன என்றால் மரித்து போய்விட்டார், விலகி விட்டார். நடத்தி வந்தவர் விலகி விட்டார். இப்போ எங்களை சரியான பாதையில நடத்தி வந்த தலைவர் விலகிட்டாரு, அவர் விலகி விட்டாரு, காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னை விட்டு போயிட்டாரு மோசே, என்னை விட்டு போயிட்டாரு, அவர் சொல்லுகிறபடி தானே நான் கேட்பேன், அவர் சொல்லுகிறபடி தானே நாங்க நடந்து வந்தோம். இவ்வளோ எகிப்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அவருடைய பேச்சின்படி, அவருடைய நடத்துதலின்படி தானே நடந்தது. இப்போ அவர் நம்ம விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல நாமும் கூட சில நேரங்கள்ல அவங்க நம்ம கூட இல்லையே, இவங்க நம்ம கூட இல்லையே, அவங்க நமக்கு ஒன்றும் நமக்கு ஃபேவரட்டா எதுவும் செய்யலையே, இவங்க ஒன்றும் செய்யலையே, ஐயோ இவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்களோ, இல்ல விலக்கி வைத்து விட்டார்களே என்கிற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குமானால், இந்த காலையில யார் உங்களை விட்டு விலக்கினாலும், யார் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை விட்டு இந்த தேவனாகிய கர்த்தர் விலகுவதும் இல்லை, இவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை என்றும் கைவிடாதவர், அவர் மாத்திரம்தான் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். எப்படி வரைக்கும் நடத்துவாரு? முடிவு பரியந்தம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, முடிவு பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் என்னை கைவிடவும் மாட்டார், முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எப்போ அப்படின்னா, நம்பினவர்கள் இல்லாத போது. முதலாவது எப்போ? நம்பினவர்கள் அல்லது நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லாத போது நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லைன்னா என்ன, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை கைவிடுவது இல்லைன்னா என்ன, நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்பினவர்கள் இல்லை. அல்லேலூயா. இந்த யோசுவா மோசேயே நம்பி, மோசே சொல்லுகிறபடியே கேட்டு, மோசேக்கு அடுத்த காரியங்களை உடன் இருந்து நடத்தி கொண்டு, மோசேக்கு ஒரு வலது கையாய், ஒரு துணையாய் இருந்து வந்தான். பாருங்க, திடீரென்று தான் நம்பி வந்த அந்த மோசே இல்லாமல் போய்விட்டார். இப்போ அடுத்து நம்ம கூட யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த காலை பொழுதுல மனிதர் உங்களை விட்டு விலகுகிற நேரத்தில் தேவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாய் கிடைக்கும். மனிதர் உங்களோடு நான் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு வரும் பொழுது தேவன் நான் உன் கூட இருக்கிறேங்கிற சூழ்நிலையை கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமெல்லாம் மனிதர்களை கண்ணில் காணக்கூடிய, பார்க்கக்கூடிய மனிதர்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம். மனிதர்கள் இல்லாவிட்டால் நாம் சோர்வடைகிறோம். மனிதர்கள் நம்மிடத்துல பேசுகிற மனிதர்கள் பேசாவிட்டால், நம்மிடத்துல பழகுகிற மனிதர்கள் பழகாவிட்டால், நமக்கு உதவி செய்தவர்கள் உதவி செய்யாவிட்டால் நமக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துடுது. நம்ம பாருங்க, நம்பினவர்கள் இல்லையேன்னு நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறோம். ஆனா பாருங்க, அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதன் நம்மோடு இல்லாத நேரத்தில் தான், இல்லை என்று உணர்கிற நேரத்தில் தான் ஆண்டவர்
நம்மோடு இருக்கிறார் என்கிற காரியம் வருகிறது. அல்லேலூயா. ஆகவே மனிதர்கள் சில நேரங்களில் உங்களோடு இல்லாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்க அது ஒரு ஏதுவான நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, கையை உயர்த்தி சொல்லுங்க. மனிதன் இல்லாத பொழுது சில நேரங்களில் நல்லது. ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவன் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, இந்த காலை பொழுதுல நம்பினவர்கள் இல்லையா? கவலைப்படாதீங்க. உங்களை நம்பினவர்கள் உங்களோட இல்லாம போயிருவாங்களோன்னு கவலைப்படுறீங்களா? எதையும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ முதலாவது, நம்பினவர்கள் இல்லாத போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த காலை பொழுது அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? மனிதன் மேல நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடாது, நம்மை உண்டாக்கின தேவன் மேல இருக்கணும். அவரே நம்பிக்கைக்கு உரியவர் இல்லையா? அவர் தான் நம்ம கண்மலை, அவர் தான் நம்ம கோட்டை இல்லையா? தாவீது தேவனையே நம்பி இருந்தான், கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருந்தான். தாவீது பெரிய பாக்கியவானாய் மாறினான். இந்த காலை பொழுதுல மனிதர்களை நம்புவதை விட்டு, மனிதர்களை நம்ப கூடாது, ஆனா மனிதர்கள் மேல என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும், ஆனா மனிதர்களை நம்ப கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இந்த காலை பொழுதுல தேவனா இருக்கட்டும். என் தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் சொல்லும் பொழுது இவன் என்ன எந்த சூழ்நிலையில இந்த யோசுவா இருந்தார் அப்படின்னா, செய்வது அறியாது தவித்து கொண்டு நின்றார். செய்வது அறியாது தவித்து நின்ற போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முதலாவது, நம்பினவர்கள் இல்லாத போது. இரண்டாவது, செய்வது அறியாது தவித்த பொழுது. இப்ப அவங்க இல்ல, இப்ப நம்ம என்ன செய்யறது? நம்ம கூடவே நம்மளை நம்பி இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கிறாங்களே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்யறது? ஏன்னா மோசையை சொல்லிதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் சொல்றத மோசை செய்வாரு, மோசை சொல்றத ஜனங்க செய்வாங்க. இதான் ப்ரொசீஜரா நடந்துட்டு இருந்துச்சு, ரொட்டேனா இதான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ மோசை இல்ல, இப்போ செய்வது அறியாது, என்ன செய்வது? யாருமே ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்கல, மோசையவே பார்த்துட்டாங்க. மோசே தான் இவங்களுக்கு கடவுள், மோசே தான் இவங்களுக்கு தெய்வம், மோசே வாக்கு தான் தெய்வ வாக்கு, அப்படிதான் அங்க இருந்துச்சு. இப்போ மோசே இல்ல, காணோம். இப்போ இவங்க செய்வது அறியாது தவித்து கொண்டிருக்கும் போதுதான் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? இதை எப்படி ஃபேஸ் பண்றது? இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்வது? இதை எப்படி முடிப்பது? இதை எப்படி தொடங்குவது? இதை எப்படி கட்டுவது? இதிலிருந்து எப்படி வெளிவருவது? செய்வது அறியாது தவித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த காலை பொழுதுல ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுகிறவரும் அல்ல. பாருங்க, நீங்க தவிக்கும் போது வருகிற ஒரே ஒருவர் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அந்த தெய்வம் மாத்திரம்தான், அந்த கர்த்தர் மாத்திரம்தான், அந்த ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அவர் தான் சொன்னாரு, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, செய்வது அறியாது அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தவித்து கொண்டிருக்கிறான். அப்ப சொன்னாரு, நீ செய்வது அறியாது தவிக்காத, நீ ஒன்னும் தவிக்கணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்ன்றத நான் உனக்கு சொல்லுவேன், நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடவே இல்லை, கவலைப்படாதன்னு சொல்லி செய்வது அறியாது இந்த காலை பொழுதுல தவித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் என்ன செய்வது, அடுத்த மூமெண்ட் என்னன்னு தெரியலன்னு சொல்லி யோசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது, தனது கடமையை நிறைவேற்றுகிற நேரம் வரும் பொழுது, தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிற நேரம் அது. இப்ப அவனுக்கு அப்போ யோசுவாவுக்கு தான் தெரியும் சில காரியங்கள். மோசே யோசுவா கிட்ட தான் பேசுவார். மோசே சொல்லுகிறதை யோசுவா செய்கிறார். இப்போ தன்னுடைய கடமை எப்படி கரெக்டா கடமையை நிறைவேற்றுவது, இந்த கடமையை நிறைவேற்றுகிற நேரம். ஆனா எப்படி நிறைவேற்றுவது? அப்பதான் சொன்னாரு, நான் இருக்கிறேன், மோசே கூட இருந்தது போல நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை மோசே எப்படி நடத்தினாரு? செங்கடலை பிளந்து வழி காமிச்சாரு, கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தாரு, வனாந்திரத்துல மன்னாவை ஆகாரமாய் கர்த்தர் கொடுப்பார் என்கிற வார்த்தையை சொன்னாரு. மாறாவில கசப்பான தண்ணீரை இனிமையாய் மாற்றி விட்டாரு. வனாந்தரத்துல பசித்தவர்களுக்கு காடைகளை கொண்டு போஷித்தார். இப்படியெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, மோசையோடு தேவன் இருந்தார். அல்லேலூயா.
இப்ப அதே தேவன் சொல்றாரு, இப்ப உன் கடமையை நிறைவேற்றுவதற்கு, மோசே அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நான் அவனோடு இருந்தேன், ஆகவே நிறைவேற்றினான். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கூடவும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. முதல் அதிகாரத்துல சொல்றாரு. அதுக்கு பிறகு வருகிற அதிகாரங்கள்ல பார்க்கும்போது அதுக்கு ஆறு பிளக்கிறது. அல்லேலூயா. யோர்தான் நதி கரை புரண்டு வருகிற யோர்தான் பிளந்து போகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாய் ராஜாக்களுடைய இருதயம் கரைகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்க எரிகோ பட்டணத்துல சுற்றி அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அலங்கம் இடிகிறது. அவர்கள் பட்டணத்துக்குள்ள ஏறி ஜனங்களை எல்லாம் சங்கரித்து போட்டு அவர்கள் பட்டணங்களை பிடிக்கிறார்கள், உடைமைகளை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, இந்த காலை பொழுதுல ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, நம்ம நம்பினவர்கள் இல்லாத பொழுது அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிற நேரம் வரும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விலகுகிறவரும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி விசுவாசிங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், என்னை விட்டு